வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் நண்பன் சிவா. நம்ம எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரி பீச்சில் இருக்கோம். அங்கே பாருங்கள் மக்களே, கடலுக்கு நடுவில் திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. வியூ டவர், காட்சி கோபுரம். இங்கே கன்னியாகுமரியில் இருக்க லைட் ஹவுஸ் பாருங்கள், அதுலேயும் ஏறி பார்க்கலாம் தான் நினைக்கிறேங்க. ரோட்டில் பாருங்கள் நிறைய விண்டு மில்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு ஒரு டூர் பஸ் நிற்கிது பாருங்கள். அந்த பெயிண்டிங் சேம் லிவரி ஒரு வண்டி வேலூரில் இருக்குது. அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் நிறைய பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் பீச் பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ கிட்ட நம்ம பீச்சு கிட்ட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிட்டக்க போகலான்னு ஒரு பிளானு தெரியல. பார்ப்போம். போனால் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த வண்டியில் வைப்பர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழனியில் இருந்துச்சு, இங்கே இருக்குது திருச்செந்தூர் பீச்சு பக்கத்துலேயே இருக்குது. கோயில் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கோபுரம் கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நைட் இருக்கு போடுங்க, வேலை பிடிச்சிட்டு இருக்காங்க. மக்களே, இது என்ன பிரிட்ஜுன்னு தெரியுங்களா? பாம்பன் பிரிட்ஜு. பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரம். இருட்டில் சரியாக தெரியுமான்னு தெரில. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டே வியூ நல்லா காமிக்கிறேன். இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். நம்ம ஒரு தீவை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல் பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரம் பாம்பன் கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரி பீச். அதெல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. மார்னிங்கே ஒரு சூப்பரான சீன் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் அங்கிட்டு இருக்கு பாருங்கள் திருவள்ளுவர் சிலை. இந்த வீடியோ வந்து பார்ட் 4ல் பார்ப்பீங்க. நிறைய நிற்கிற இடம்லாம் இருக்குது, போய் பார்ப்போம். எல்லாத்தையுமே பார்ப்போம். எவ்வளோ பெரிய பார்க்கிங் பீச் ஓரம் அண்டு எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. கண்ணு கட்டந்தோறும் கடைங்க, அது பக்கத்துலேயே பீச்சு. காட்சி கோபுரம், அது மேலே ஏறி பார்க்க பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 5 ரூபா. சூரிய உதயமா சூரிய அஸ்தமம் ரெண்டுமே பார்க்கலாம். அதில் வியூ டவர், காட்சி கோபுரம் நல்லா தான் இருக்குது மேலே ஏறி பார்த்தா. ஆனால் நான் போகல, எனக்கு டைம் இல்லை. திருவள்ளுவர் அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கு பாருங்க. மார்னிங்கே செம பிஸியாக தான் இருக்குது கன்னியாகுமரி பீச். இங்கிட்டு பார்த்தீங்களா கன்னியாகுமரி கலங்கரை விளக்கம். சப்போஸ் இங்கே குதிரை சவாரி பண்ண ரெடினா இங்கே ஹாஸ்டலாக இருக்குது, பண்ணலாம். அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் மீன் கண்காட்சி, ஃபிஷ் எக்ஸிபிஷன். அப்படியே வந்தீங்க, அந்த இடத்துல ஒரு கோயில் காம்பவுண்ட் இருக்குது. பாருங்கள் திருவள்ளுவர் சிலை. இதை பார்க்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். கன்னியாகுமரி வந்திருக்கேன்,
இந்த இடத்துலையும் ஒரு கோயில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம் நம்ம. மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா சுசீந்திரம் கோயில் பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. உள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம், அதுக்கு நடுவில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில். கோயிலோட என்ட்ரன்ஸ் அந்த கோபுரம் பாருங்கள். நம்ம கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டோம். அண்ட் இந்த வேன் பின்னாடி டெம்போ ட்ராவலர் பின்னாடி தான் நிறுத்த போகிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து சிவன் கோயில் தான். சூப்பரான ஒரு சிங்கிள் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பஸ் வருது. வெப்சைட் பாருங்கள், வாய்க்கால். பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். கரடு முடான பாதையெல்லாம் கிராஸ் ஆகி போய் நேரும். இதுவும் ஒரு ஜாலியாக ஃபீலாக தான் இருக்குது. ரெண்டு சைடுமே தண்ணி போகிறேங்க, சூப்பராக இருக்குது. ரோடு தமிழ்நாட்டில் தான் போயிட்டுருக்கோம். நான் கேரளாவில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. திருச்செந்தூர். காலையில் கன்னியாகுமரியில் வண்டி எடுத்தோம். கன்னியாகுமரியில் வண்டி எடுத்து சுசீந்திரம் போனோம். சுசீந்திரம் போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். ரோட்டில் பாருங்கள், நிறைய விண்டு மேலாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு
சைட்லாம் நிறைய இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது நம்ம இப்போ போகிற ரூட்டு நிறைய இருக்கும், காமிக்கிறேன். கொஞ்ச தூரம் போயிட்டு நம்ம ரைட் கட் ஆகிடுவோம். அது சிங்கிள் ரோடு தான். கொஞ்ச நேரம் தான் நம்ம இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏரியாலாம் வந்து நிறைய காத்தாடிங்க இருக்குங்க. ஆல்ரெடி 4 ரோடு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காத்தாடிங்க இருக்குது, நிறைய இருக்குது. பேசிகிட்டே இப்போ நம்ம வந்து பேசிகிட்டே நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ரைட் கட் பண்ண போகிறோம். உவாரி கடற்கரை 41 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். இதே போல் லிவரி வேலூரில் ஒரு பஸ் இருக்குது. எந்த பஸ்ஸுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் நிறைய பார்க்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கே கிடையாது, சுத்தமாக டிராஃபிக் கிடையாது, காலியாக தான் இருக்குது. எப்பயாச்சும் ஒரு பஸ் வருது ஆப்போசிட்டில், டிஎன்எஸ்டிசி. இது வரைக்குமே ஒரு 2-3 பஸ் தான் பார்த்தோம். இந்த லொக்கேஷன் உவாரி. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மக்களே, பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பீச்சு எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். இதுதான் உவாரி பீச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உவாரி கடற்கரை. டைம் நான் 1:08. காற்று போகிறேன், செம்மையாடிக்குது. பீச்சு தாங்க. பீச்சில் போகிறேங்க. இந்த இடத்துல கல் போட்டிருக்காங்க, அதில் போய் நின்று பார்க்குற மாதிரி போயிட்டுருக்காங்க பாருங்க. வெயிலாக இருந்தாலும் இந்த இடத்துல சில்லுன்னு தான் இருக்குது. ஒரு பனைமரத்து நேரில் கிட்ட நின்றுருக்கேன்.
வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிட்டக்க போகலான்னு ஒரு பிளானு. போகலான்னு தெரில, பார்ப்போம். போனால் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன். ரோடு அது வரைக்கும் போகுது. நம்ம வந்து பாரதி டூர் பஸ்ஸு. உள்ளே பாருங்கள், பாஸ்கர் டிரைவர் அண்ணா. வாசண்ணா வேணாண்ணா ஒன்னாட்டி. தமிழ்நாடு காவல்துறை கடலோர பாதுகாப்பு குழுமம் காவல்துறை எச்சரிக்கை அப்படியே மேற்கொண்டு பச்சுங்க. நம்மளுடைய 6 படை டூர் ஃபுல்லாகவே பாரதி பஸ். இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி 4th டே. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, வண்டி பார்த்திங்கன்னா ஏர் பஸ்ஸுங்க. ஏர் சஸ்பென்ஷன் பஸ்ஸு. பாடி பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மோட்டார்ஸில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு ஷேப்பு, இந்த சீட்டு செட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது வண்டியில். வைப்பர் எங்கே இருக்குது பாருங்கள் இந்த வண்டியில். கிராஸ் ஆகி வந்த ஊர் வந்து குட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து சென்னை பஸ் இருக்குது. திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டுருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் ஓரமே ஒட்டி போகிற ரோடு தான். நிறைய இடத்துல வந்து சைடில் பார்த்தாலே தெரியும், ரைட் சைடு. திருச்செந்தூர் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீச் ஆகிட்டோம். ஆனாலும் கோயில் உள்ள போகிறது ரொம்ப நேரம் ஆகும். பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழனியில் இருந்துச்சு, இங்கே இருக்குது. கோயிலோட காம்பவுண்டு. புது தரிசனத்துக்கு போகிற வழி. நம்ம பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயின்னு இருக்கோம். திருச்செந்தூர் பீச்சு பக்கத்திலே இருக்குது கோயில். கோயில் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
கோபுரம் கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நைட் இருக்கு போடுங்க, வேலை பிடிச்சிட்டு இருக்காங்க. டைம் ஆனால் 7:30. திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். நான் ஸ்டாப் ரைடு தான். டீக்கு மட்டும் நிறுத்தோம். என்ன ரவர்னா தாமிரபரணி ஆறு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். தெரியுது பாருங்க ஹார்பர், தூத்துக்குடி ஹார்பர். கப்பல்லாம் நின்று கப்பல் லைட் எதுக்கு பாருங்க, அதான் கப்பல். நம்ம அதுக்கிட்ட போக மாட்டோம், அதெல்லாம் இங்கேருந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு வருது பாருங்க. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா மதுரை, நேராக போனால் வந்து தூத்துக்குடி ஊருக்குள்ளே போகிறது. நம்ம போயிட்டுருக்க டைரக்ஷனுக்கு பேக் சைடில் போனீங்கன்னா ஹார்பரு. பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து மதுரை ரோட்டில் போயிட்டுருக்கோம். மதுரை ரோட்டில் போயிட்டு ரைட்டில் ராமேஸ்வரம் குடிய போயிட்டுருக்கோம். ரோட்லேயே போயிட்டு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம் ரோடு. கட் பண்ணும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு போகிற கண்டெய்னர் லாரி தான் போயிட்டு வந்துருக்கு. அது வந்து திருநெல்வேலி ரோடு. அதை போனீங்கன்னா திருநெல்வேலி வந்துடும். பாருங்கள், கண்ணு கட்ட தூரம் எல்லாமே கண்டெய்னர் லாரி தான் நின்றுருக்கு, போயிட்டு வந்துட்டுருக்கு. நன்றி, மீண்டும் வருக. பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஊரூர்லேருந்து வர வழி. ஆல்மோஸ்ட் அது திருச்செந்தூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அந்த ரூட்டு தான். தூத்துக்குடி உள்ளே போயிட்டு வர்றது அது டிராஃபிக்லாம் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பைபாஸ் வந்து வந்தோம். டைம் ஆனால் 11 மணி போயிட்டுருக்கோம். ரோடே காலியாக இருக்குது. பாருங்கள், சிங்கிள் ரோடு தான். கடை எதுவுமே இல்லை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கிலோமீட்டர் தான் இருக்குது. டைம் ஆனால் 2 மணி. சிக்கன் கால் வச்சுருக்கு. நல்லா இருக்குது.
பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் லாங் பிரிட்ஜான பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம போக போகிறோம். இருட்டில் சரியாக தெரியுமான்னு தெரியல, ஆனால் நான் போகும்போதும் காமிக்கிறேன், வரும்போதும் காமிக்கிறேன். தண்ணியுமே பாருங்கள், பகலில் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிலாம் சூப்பராக இருக்கும் பார்க்க. பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது லெஃப்ட் சைடு, ஆனால் இருட்டில் எதுவும் சரியாக தெரியல. வரும்போது வந்து நான் காமிக்கிறேன். புது ட்ராக்கும் போட்டுட்ருக்காங்க, அது எனக்கு தெரியுது, ஆனால் இருட்டில் சரியாக தெரியல. இந்த இடம்லாம் வந்து செம்ம இடங்க. நிஜமாக வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு லைஃப்பில் பார்க்க வேண்டிய பிளேஸு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அது செம்ம ஃபீலாக இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வேறு லெவல் ஃபீலிங் வரும் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தீவுக்குள்ளே தாங்க போக போகிறோம். சுற்றி கடல், அது நடுவில் தான் நம்ம போக போகிறோம். என்ன ஹைலைட்னா ட்ராவல் தாங்க. 9 கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கோம். அது ஒன்று தான், சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா ஆல்ட் ஆகணும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் பண்ணுங்கள். டைம் ஆனால் மிட்நைட் 1:20. ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட ஆல் பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரம் பாம்பன் கிட்ட.